இந்த சொன்ன தேதியில படம் வரல அப்படிங்கிறது ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு சரிவு தானே சார்? இல்லைங்க, ஒரு நிறுவனத்தின் தவறுகள் இருக்கலாம். ஆனால் அது ஒரேடியாக அந்த நிறுவனத்தை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இல்லை, கால சூழல்கள் இருக்குது. இப்போ இதுக்கு போனாங்க அஜர்பைஜானுக்கு, அங்கே மணல் புயல் அடிக்கும்னு எவனாக கண்டானே? இவங்க அங்கே போனாங்க, அந்த புயல் அடித்தது மொத்த பேரும் திரும்பி இங்கே வர வேண்டிய சூழலாச்சு. ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குழு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது, அங்கே தங்குறது, அப்புறம் திருப்பி இங்கே வர்றது, அப்புறம் இங்கேருந்து திரும்ப போகிறது, அப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றது, இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே பல லட்சங்கள் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா அது பல கோடிகளில் போய் நிற்கும். ஸோ ஏதோ ஒரு சூழல் ஆரம்பித்ததுலேருந்து நாலாபுரத்துலேருந்து அடித்து அவங்கள துவம்சம் பண்ணிடுச்சு. இப்போ அவங்களுக்கும் எப்படியாவது இந்த நெருக்கடிகளை சமாளித்து வந்துடணும்னு தானே போராடினாங்க. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ அவங்க ஒரு பக்கம் அநிறுத்திட்டு போய் பேசுகிறாங்க, இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கன்றாங்க, எல்லா டெக்னீஷியனையும் முடிக்க விட்றாங்க, இன்னொரு பக்கம் சென்சாருக்கு போகணும்னு சொல்லிட்டு கிடைச்ச வரைக்கும் அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அப்போ அவங்க சும்மாவாக உட்காந்துருந்தாங்க படத்தை வச்சுக்கிட்டு. அவங்களும் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் முடியாத சூழல் வரும்போது தான் சரி ரைட்டு இதற்கப்புறமும் தாமதப்படுத்தினா இன்னும் ரசிகர்கள் டென்ஷன் ஆவாங்க, கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லுவோமேன்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு வேணும்.